ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷனரி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? சின்ன சின்ன கத்திரிக்காயை எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பெரிய கத்திரிக்காய் நான் சும்மா இப்போ வீடியோக்காக காமிக்கிறதுக்காக உங்களுக்கு எடுத்திருக்கேன். இந்த கத்திரிக்காயோட பேக் சைடு வந்து இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி உள்ளே ஏதாவது பூச்சி ஏதாவது இருக்காங்கிறதுக்காக ஃபுல்லாக நல்லா கீழே வரைக்கும் கட் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 20-25 வெங்காயம் வந்து உரித்து வச்சுக்கோங்க. இது வந்து நான் சொல்கிற ப்ரிப்ரேஷன் வந்து ஒரு 5-6 பேர் தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஒரு டம்ளர் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க. புளியை வந்து அப்படியே போடாமல் கொஞ்சம் பிரித்து போட்டிங்கன்னா சீக்கிரத்தில் ஊறிடும். அதுக்காக தான் பிரித்து போட்டிருக்கேன். அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து மண் கடாய் எடுத்திருக்கேன். காரக்குழம்பு புளிக்குழம்புக்கெலாம் வந்து மண் சட்டியில் செஞ்சால் டேஸ்ட்டு கூட இருக்கும். அதுக்காக வந்து மண் சட்டி எடுத்திருக்கேன். அது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. உங்ககிட்ட மண் சட்டி இருந்தால் மண் சட்டி எடுத்துக்கோங்க, இல்லை வேறு எந்த கடாய்னாலும் ஓகே. கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை ஒன்றா அந்த சட்டியில் இப்போ ஆட் பண்ணலாம். அதை வந்து நல்ல எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்காக நம்ம வந்து அந்த நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணால் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ வந்து நல்ல கடாயில் போட்டு நல்லா திருப்பி கொடுத்து அதை வந்து நல்லா பொரிய விடுங்க. நல்லெண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரும். அது தனித்தனியாக வந்துடாமல் அப்படியே வந்து அப்பப்போ கிளறி விட்டிங்கன்னா அது வந்து பொரியும். சைடு மாற்றி லைட்டாக வந்து திருப்பி மாத்திரம் கொடுங்க. அது தனித்தனியாக ஒவ்வொரு இதுவாக வந்துடாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கத்திரிக்காய் வந்து விட்டமின் சி, விட்டமின் கே ரிச் ஃபுட்டு. டைஜஷனுக்கு வந்து ரொம்ப நல்லது. அண்டு ஹார்ட்டுக்கும் வந்து ஹார்ட் பம்பிங்க்கும் வந்து ரொம்ப நல்லது கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கத்திரிக்காய் ரெகுலராக நம்ம சாப்பிட்டுட்டு வந்தால் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமும் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், ஸ்மூத்தாக எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ கத்திரிக்காயில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. பசங்க வந்து சும்மா கத்திரிக்காய் சாப்பிடாதுங்க. இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணி கொடுத்தா பசங்க வந்து கத்திரிக்காயை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இந்த நல்லெண்ணெய் இன்னும் நல்லா காய விடுங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்து நமக்கு குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ இதில் கடுகு ஆட் பண்ணியாச்சு. கடுகு நல்லா பொரிய விட்டுட்ருக்கோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் நல்லெண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம உரித்து வச்சுருக்கிற பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், அதையும் முழுசாக அப்படியே போடுறோம். பூண்டு வெங்காயம் ரெண்டுத்தையும் நம்ம அப்படியே முழுசாக ஆட் பண்ணியிருக்கோம். ரெண்டுத்தையும் நல்லா முழுசாக ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குறோம். இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து வதக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து ஃப்ளேவர் வந்து குழம்புல ரொம்ப நல்லா இருக்கும். இப்போவே வாசம் வந்து பயங்கரமாக வருது. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு பொடியே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் குழம்பு பொடி போடுறேன். இப்போது நம்ம ஒவ்வொருத்தரோட குழம்பு பொடி ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஸோ இப்போ என்னோடய குழம்பு பொடி ரொம்ப காரமாக இருக்காது, நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணதுங்கிறதுனால ஸோ 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. அந்த பொடியோட பச்சை ஸ்மெல்லு போயிடும்.
போனதுக்கு அப்புறமா வந்து நம்ம புளியை கரைச்சி அதில் விட போகிறோம். நல்ல திக்காக நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி புளியை ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியை வந்து நல்லா திக்காக கரைச்சி இதில் வந்து ஊற்றிட வேண்டியதுதான். ஸோ இப்போ புளி வந்து விட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பாயில் ஆகுது பாருங்கள். இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது புளி தண்ணியே போதுமான அளவு இருந்ததுன்னா அதோட விட்டுருங்க. இல்லை கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மூடி வைங்க. கொஞ்சம் கேப் விட்டு மூடி வைங்க. இப்போ இது கொதிச்சிட்ருக்கிற டயத்தில் நம்ம வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா. தேங்காய், ஒரே ஒரு துண்டு பட்டை, லவங்கம் ஒரு 4-5 துண்டு, கொஞ்சோண்டு பொரிகடலை, கொஞ்சம் எள்ளு, வெள்ளை எள்ளு இருந்தாலும் சரி கருப்பு எள்ளு இருந்தாலும் சரி நீங்கள் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து அப்படி பச்சையாக போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிடுங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நல்லா அரைச்சாச்சு. இதை மிக்சியில் வந்து ரொம்ப தண்ணி விடாமல் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது எப்படி கொதிச்சிட்ருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா. வா, ஓப்பன் பண்ணும்போதே அப்படி ஒரு ஃப்ளேவர் வருது. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து நல்லா அது கொதிச்சிருச்சு. இதில் வந்து வெங்காயமும் பூண்டும் நல்ல வெந்தும் இருக்குது. ஸோ இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிக்ஸி ஜாரில், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து ஆட் பண்ண வேண்டியதுதான். இதில் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கூட அதை வந்து இதுலேயே நீங்கள் இன்னும் ஆட் விடலாம். இதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அதையும் சேர்ந்து கொதிக்க விடுங்க. ஏன்னா நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். ஸோ கொஞ்சம் கொதிக்க விட்டோன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டே வந்து இந்த கத்திரிக்காயெல்லாம் எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த கத்திரிக்காயையும் ஒன்றுன்னா இதில் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இது ஆட் பண்ணோன்னா அந்த கத்திரிக்காய்க்குள்ளே வந்து இந்த மசால் எல்லாம் உள்ளே போய் உங்களுக்கு வந்து கத்திரிக்காய்க்கும் வந்து இந்த ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம கத்திரிக்காய் ஏன் இதோடு சேர்ந்து வேக விடல அப்படின்னா வந்து முதலையே போட்டோன்னா அது வந்து ரொம்ப வெந்துடும். புளி தண்ணியில் ரொம்ப வெந்துருச்சுன்னா நமக்கு வந்து அந்த முழுசாக இருக்கிற ஃப்ளேவர் இது கிடைக்காது. அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் பூண்டு எல்லாம் வெந்ததுக்கப்புறமா இந்த கத்திரிக்காயை லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து திருப்பி மூடி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து எல்லாம் சேர்ந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இந்த குழம்பு வந்து நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் திக்காக எப்படி இருக்குது பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு இந்த கத்திரிக்காய் இது எல்லாம் சேர்ந்து. ஸோ இப்போ வந்து ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி லாஸ்ட்டில் ஃபைனல் டச் எப்போவுமே கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதுதான். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். செம்மையாக இருக்குது ஃப்ளேவர், பசியை தூண்டுது. நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். See you. Stay safe. Stay tuned until next video. See you. Take care.